Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து discrete maths. இது வந்து முக்கியமா வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த டாபிக் இருக்கு. discrete maths வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சாப்டரும் கூட ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. நம்ம இன்னைக்கு வந்து discrete maths 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க discrete maths இந்த டாபிக் 12th சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே போட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் வந்துரும். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. இந்த சாப்டர் வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த சேனலில் முழுக்க நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட எஜுகேஷனல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கூல்ஸ் எப்படி அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த சேனல். அது மட்டும் இல்லாமல் 10th 12th 9th 11th எல்லாருக்குமே இருக்கிற ரெடியூஸ் சிலபஸ் நம்ம இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேக்ஸ் ரொம்ப வீக்கு அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் வந்து நம்ம மேக்ஸ் ரிலேட்டட் எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டுட்ருக்கோம். அதாவது 9th 10th 11th 12th காலேஜ் பசங்க கூட மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிஸ்கிரீட் மேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? டிஸ்கிரீட் மேக்ஸ் எப்போ வந்து ஆரம்பிச்சாங்கன்னா லாஸ்ட் ஆஃப் 19th செஞ்சுரி அண்ட் ஏர்லி ஆஃப் 20th செஞ்சுரி நமக்கு வந்து டிஸ்கிரீட் மேக்ஸ் ஆரம்பிச்சாங்க. அது எப்போ மேக்ஸ் முக்கால்வாசி அது எதை பேஸ் பண்ணிட்டுனா ஃபைனைட் அண்ட் கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்ஸ் இதை வச்சு தான் ஃபுல்லாக பேஸ் பண்ணிட்டு. இந்த டிஸ்கிரீட் மேக்ஸ் எங்கே முக்கியமாக யூஸ் ஆகுதுன்னா காம்பினேஷன்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் காலேஜஸ் போகும்போது படிப்பீங்க. காம்பினேஷன், மேத்தமெட்டிக்கல் லாஜிக், பூலியன் அல்ஜிப்ரா, கிராஃப் தியரி, கோடிங் தியரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரீட் மேக்ஸோட டாபிக்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன், பெர்முடேஷன் படிச்சிருப்பீங்க. என்பிஆர் அப்படின்ற மாதிரி பெர்முடேஷன் படிச்சிருப்பீங்க. என்பிஆர் காம்பினேஷனா என்சிஆர் இப்படி படிச்சிருப்பீங்க. பெர்முடேஷன், காம்பினேஷன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது, பட் ஆனால் படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து n=1 ப்ரூவ் பண்ணிட்டு n=k அசியூம் பண்ணி n=k+1 நீங்க ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க, ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. இப்படி பண்ணா அது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சாப்டர் வந்து நம்ம மெயினா பார்க்க போறது ரெண்டு தான், பைனரி ஆபரேஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டாபிக். இந்த டாபிக்ல இப்போ நம்ம வந்து ஓகே நமக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் வந்து கம்மியான சிம்பிள்ஸா யூஸ் பண்ணிருப்போம். என்னெல்லாம் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமா நமக்கு வந்து யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் வந்து பிலாங்ஸ் டு இப்படி எழுதினீங்கன்னா இதை பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதாங்கன்னா அது சச் தட்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதினாங்கன்னா ஃபார் எவ்ரின்னு சொல்லுவாங்க. இது எழுதுனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இங்க. ஓகேவா? இம்ப்ளைஸ் இதுனா தேர் எக்ஸிஸ்ட். இது வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இது 5 ரொம்ப முக்கியமான டாபிக். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து பைனரி ஆபரேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு டாபிக் தான் பார்க்க போறோம்னு சொன்னா, ஒன்று வந்து பைனரி ஆபரேஷன், இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் லாஜிக். ஓகே, வாட் இஸ் மீன் பை பைனரி ஆபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரி ஆபரேஷன்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் தான். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் நமக்கு என்னலாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். கரெக்டா? இதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வரும். அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்னாலே இதுதான் வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். இந்த பேசிக்கை வச்சு தான் நமக்கு வந்து பைனரி ஆபரேஷன்ஸ் வருது நமக்கு. ஓகேவா? பைனரி ஆபரேஷன் என்னன்னா அதுல வந்து எல்லா செட்ஸுமே நான் எம்டி செட்டா இருக்கணும். அதாவது எனி ஆபரேஷன் ஸ்டார்ன்றது எதுவா இருக்கலாம். ஓகேவா? எனி ஆபரேஷன் ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் எம்டி செட். எஸ், இது வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாவும் இருக்கலாம், டிவிஷனாவும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டார் ஹேஸ்ட்ரிக், ஓகேவா, ஏதோ ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கோம், ஒரு நான் எம்டி செட் எஸ் எடுத்துருக்கோம். இஸ் கால்ட் பைனரி ஆபரேஷன் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் 2 கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஒன் வந்து the operation star must be defined for each and every ordered pair. எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்டார் வந்து பொருந்தணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க.
செகண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தனா it as is a unique element a star b for every அதாவது a star b அதாவது வந்து கண்டிப்பா வந்து அந்த இது வந்து அது கண்டிப்பா அந்த செட்ல இருக்கணும். இது ரெண்டுமே அதுல இருக்கணும், இந்த செட்டுமே அதுல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து பைனரி ஆபரேஷன் சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த செட் என்ன சொல்லுவாங்க, இது ஃபர்ஸ்ட் பைனரி ஆபரேஷன் எப்ப சொல்லுவாங்க, ரெண்டு அதாவது a b இந்த ஆர்டர் பேரும் கண்டிப்பா should be belongs to s ஆ இருக்கணும். a star b அதுவும் should be belongs to ஸ்டார்ல எந்த ஆபரேஷன் கொடுத்துறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும். ஓகேவா? should be belongs to s ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது s cross s. ஓகேவா? இதுதான் கண்டிஷன்ஸ். இது எப்படி சொல்வீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். இது பைனரி ஆபரேஷன். இது அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா any non-empty set on which one or more binary operations are defined is called algebraic structures. இப்போ வந்து ஏதோ ரெண்டு பைனரி ஆக்சுவலி என்ன நான் எம்ப்டி செட் இருக்கு, அதுல வந்து ஒன்னு இல்லனா அதுக்கு மேற்பட்ட பைனரி ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா that is called algebraic structure னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி நம்ம எக்ஸாம்பிள் பாப்போம். For example 1.12.1 பாருங்க. Examine the binary operation of the following operations on the respective set. ஓகேவா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா பைனரி ஆபரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்ட் பைனரி ஆபரேஷனா அப்படிங்கறத நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a star b is equal to a star b is equal to a plus 3ab minus b 5b square for every a comma b belongs to z. Z na enadu whole numbers. கரெக்ட்டா? இப்போ a b னு ஏதோ ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேவா? நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்னது, பைனரி ஆபரேஷன் என்னது, a star b should be belongs to z. கரெக்ட்டா? நமக்கு வந்து இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா a cross b நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, let us assume a cross b. ஏன்னா வந்து a cross b வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஹோல் செட் எல்லாம் வரும். சோ என்ன பண்றாங்க, a cross b நம்ம என்ன பண்ணிக்கறாங்க, ab is belongs to z. ஏன்னா ரெண்டு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா திரும்ப ஒரு ஹோல் நம்பர் தான் வரப்போகுது. ஏன்னா நீ ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்துக்க, அதே மல்டிப்ளை பண்ணா திரும்ப ஹோல் நம்பர் தான் வரப்போகுது. சோ நம்ம என்ன பண்றோம், a cross b இது ஓகே. இப்போ சப்போஸ் ரெண்டுமே சேம் நம்பர் எடுத்துக்கிங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுவுமே நமக்கு belongs to z தான் வரப்போகுது. சோ நமக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஓகேவா? இப்போ நம்ம ஒரு நம்பர்னால அது z தான் இருக்கு, ab ன்றதால இது ஏன் எடுக்கறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து a நமக்கு belongs to z. So a cross b ab இருக்குல, a cross b ab belongs to z. So next b square இருக்கு, so b cross b belongs to z. நமக்கு இது எல்லாமே belongs to z. So 3ab னா என்ன அர்த்தம், நமக்கு மூணு தடவை ab ய ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இது belongs to z, இது belongs to z, இது belongs to z. ஓகேவா? So மொத்தமாவே belongs to z. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 5b square. So 5b square வந்து b square plus b square plus b square plus b square plus b square. இப்போ நமக்கு 5b square இருக்கு. b square belongs to z னா அப்ப எத்தனை b square இருந்தாலும் அது belongs to z தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? So இது எல்லாமே நமக்கு belongs to a belongs to z. Therefore a belongs to z, comma ab belongs to z, comma b square belongs to z. Therefore a plus 3ab minus 5b square belongs to z. Therefore which implies a star b belongs to z. இத நீ ப்ரூஃப் பண்ணனும். ப்ரூஃப் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? இப்போ இந்த நெக்ஸ்ட் அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா a star b is equal to டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு அடிஷன் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு. இப்போ நமக்கு டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க செகண்ட் क्वेश्चन பாருங்க. a star b is equal to a minus 1 by b minus 1 for all a comma b belongs to q. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து கோஷன் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டார் வந்து கோஷன் ஃபார்ம்ல சோ
since the division by 0 is undefined. So நமக்கு வந்து b ஓட வேல்யூ கண்டிப்பா வந்து equal to 0 வரணும். So b minus 1, b ஓட வேல்யூ equal to 1 இருந்துச்சுன்னா 1 minus 1 0 ஆயிரும், denominator 0 ஆயிரும், அந்த மொத்த டேர்மே undefined ஆயிரும். So நம்ம என்ன பண்றோம்னா it is clear that கண்டிப்பா நமக்கு வந்து b ஓட வேல்யூ should not be equal to 0, the denominator should not be equal to 0 நம்ம எடுக்கணும். So it is clear that நம்ம கண்டிப்பா வந்து இது சப்போஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கலாம் b minus 1 வந்து equal to 0. Suppose we take this as b minus 1 is equal to 0 na b should be equal to 0. Okay va, b should be equal to 0 na கண்டிப்பா அப்ப வந்து 1 should be belongs to quotient, அதாவது rational numbers ல வந்துரும், pure numbers ல வந்துரும். So since star is not a binary operation on a whole, இந்த ஸ்டார் வந்து பைனரி ஆபரேஷன் கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து b minus 1 0 வந்துச்சுன்னா அது அன்டிஃபைண்ட் ஆயிரும். ஸோ பைனரி ஆபரேட்டரே வராது. therefore இப்போ நம்ம இந்த 1 எடுத்துட்டு வச்சுக்கலாம், 1 minus 1, இப்போ b minus 1 is equal to 0 நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ b ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும். 1 வந்து belongs to g தான். ஆனால் 1 belongs to g நீ எடுத்துக்கிட்டனா b ஓட வேல்யூ a star b will not be belongs to q since since denominator becomes 0. Okay, denominator becomes 0 ஆயிடுச்சு, மொத்த டேர்மே நமக்கு vanish ஆயிடும், அதாவது வந்து undefined ஆ மாறிடும். சோ அதனால தான் சொல்லிருக்காங்க. ஓகேவா? So it is clear that b should not be equal to 0, should not be equal to 1. Omitting from q, the output exists as a star b exists only if q is equal to q minus 1. இது வந்து q ல இருந்து 1 எடுத்தாதான் நமக்கு இது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் பைனரி டிவிஷன், பைனரி ஆபரேஷன் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டீஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா commutative property, associative property, existence of identity property, existence of inverse property. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அதாவது a star b belongs to அந்த நம்பர், அதாவது வந்து belongs to that set s, நம்ம s செட் எடுத்துக்கலாம், belongs to that set னா இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் நமக்கு வந்து 5 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, next existence of inverse, next commutative property. இப்போ பாத்தீங்கன்னா க்ளோஷர்னா இதுதான், a star b belongs to s. இங்க வந்து நம்ம a, b, b வந்து belongs to s இருக்கு. இப்போ அசோசியேட்டிவ்னா மூணு நம்பர்ஸ் எடுக்கணும். சோ நம்ம என்ன பண்ணலாம், c belongs to s சேர்த்து எடுக்கலாம். ஓகேவா? அசோசியேட்டிவ் என்ன அர்த்தம்னா a star b star c is equal to bracket மாத்தி போடணும், a star b star c. இதுதான் associative property. Existence of identity என்னன்னா e ன்னு ஒரு எலிமெண்ட் வந்து if there exists e belongs to x such that இப்படி இருக்கு கரெக்ட்டா, சாரி such that னா such that இப்படி எழுதணுமா, நான் கரெக்ட்டா எழுதிட்டேன், such that a star e is equal to e star a is equal to a. இது எது வந்து பாருங்க a திரும்பி வரணும், அதுதான் வந்து existence of identity. Inverse பாத்தீங்கன்னா there exists b belongs to s such that a into b, a star b is equal to b star a is equal to e வரணும். இது ரெண்டையும் மல்டி ஸ்டார் பண்ணா உங்களுக்கு e வர ஐடென்டிட்டி எலிமெண்ட் வரணும். ஓகேவா? கம்யூட்டேட்டிவ்னா நதிங் சிம்பிள், a star b should be equal to b star a. இதுதான் இந்த 5 ப்ராப்பர்ட்டீஸ் தான் நமக்கு வந்து பைனரி ஆபரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? அப்புறம் வந்து 1 or 2 தியரம்ஸ் இருக்கு. யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு செட் நம்பர் எடுக்கிறீங்கன்னா
In algebraic structure, the identity element must be unique. Identity element unique ஆ தான் இருக்கும், inverse element unique ஆ தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு சம் போடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் 12.2. Verify that closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for arithmetic operation plus or z. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அதே தான், ஆனா மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. 12.4 பாத்தீங்கன்னா z ஓட வேல்யூ ஈவன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 12.2 வந்து அடிஷன்ல கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க ஸ்டார் போடும்போது அங்க பிளஸ் போட்டு பண்ணனும் நீங்க. ஓகேவா? 12.3 ல வந்து மைனஸ் ஆபரேஷன், அதாவது ஸ்டார் போடுறதுக்கு பதிலா மைனஸ் பண்ணி பண்ணனும். 12.4 ல வந்து கொடுத்திருக்காங்க, ஆபரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ZE is set of all integers கொடுத்திருக்காங்க. நான் 12.4 போடுறேன். இது ரெண்டுமே ஈஸி. 12.2 12.3 உங்களுக்கு ஈஸி தான். 12.4 போடுறோம். ஓகேவா? 12.4 ல பாத்தீங்கன்னா ZE is equal to set of all even numbers. இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? set of all even integers. ஓகேவா? So first property வந்து closure. closure property என்ன அர்த்தம்? அதாவது செட் என்ன அர்த்தம்னா 2k such that k belongs to z. இதுதான் உங்களோட क्वेश्चंस. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணோம், closure property என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம். சோ x and y, let take us x and y belongs to ze. ze ல இருந்து ரெண்டு x and y ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும், இது நம்ம என்ன ப்ரூஃப் with respect to addition and arithmetic operation plus on. சோ நம்ம என்ன பண்ண போறோம், x plus y வந்து belongs, x plus y belongs to z நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். நம்ம அப்ப x belongs to z னா இது என்ன அர்த்தம், x belongs to z னா என்ன அர்த்தம், some 2k1 should be multiple of 2k ல. இது வந்து நம்ம 2k2 நம்ம எடுத்துப்போம். இங்க என்ன m ன்னு நினைக்கிறேன். சோ நோ ப்ராப்ளம். புக்ல எடுத்துக்க மாதிரி நம்ம எடுத்தீங்கன்னா m n. ஓகேவா? சோ x என்ன எழுதலாம், 2m ன்னு எழுதலாம். y என்ன எழுதலாம், 2n ன்னு எழுதலாம். சோ 2 வெளிய காமனா எடுத்தீங்கன்னா m plus n. சோ which belongs to ze. நான் 2 into அந்த ஏதோ ஒரு நம்பர்ஸ் இன்டிஜர் நம்பர் வரணும். m உம் இன்டிஜர், n உம் இன்டிஜர். சோ கண்டிப்பா which belongs to z, ze. So x plus y belongs to ze. So closure property prove ஆயிடுச்சா? இதே மாதிரி நம்ம associative property ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? associative property பண்ணீங்கன்னா x y z எடுத்துப்போம். சாரி, x y z எடுத்துப்போம். x y z நம்ம என்ன பண்ண போறோம்னா x y z மூணு நம்பர் எடுத்துக்கோமா. சோ நம்ம இது வந்து 2m 2n 2l நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? x ஓட வேல்யூ இது. சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணனும், x plus y plus z is equal to x plus y plus z. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் x plus y எழுதிப்போம். equal to x ஓட வேல்யூ என்னது, 2m plus 2n. சோ 2 வெளிய எடுத்தீங்கன்னா m plus n. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம், பிராக்கெட் இருக்குது x plus y plus z. சோ z 2m 2 into m plus n plus 2l. சோ இதுல 2 வெளிய காமன் எடுத்தீங்கன்னா m plus n plus l. ஓகேவா? which belongs to z, e. புரிஞ்சுதா? இதே மாதிரி இந்த ரொம்ப சிமிலரா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் y plus z எடுக்கணும். அத வச்சு இது கூட பண்ணனும். சோ ரெண்டுமே ஈக்குவலா வரும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிள். ஓகேவா? புரிஞ்சுதா? அசோசியேட்டிவ். இப்போ வந்து இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா, சாரி ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா, சோ ஐடென்டிட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, let us take x is equal to 2k which belongs to ze. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா e ஒரு எலிமெண்ட் வந்து இதுல எடுத்துக்கிறோம். சோ x plus e, அதாவது 2e 2k plus e
equal to e plus 2k equal to 2k நமக்கு வரணும் கரெக்டா so இப்போ நம்ம 2k plus e equal to 2k எடுத்துக்கிறோம் so e is equal to 2k minus 2k where e is equal to 0 நம்ம identity element இங்க 0 தான் வரணும் ஓகேவா இதுதான் existence of identity element இப்போ next இதே மாதிரி inverse பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த நம்பருக்கு inverse கண்டுபிடிக்கணும் inverse என்ன ஃபார்முலா ஒரு எலிமெண்ட் வந்து something நம்ம என்ன பண்ணலாம் b x dash னு எடுத்துக்கலாம் ஓகேவா x dash belongs to இதுல வந்து existence x dash னு கண்டுபிடி existence of inverse னா x dash னு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஓகேவா சோ நமக்கு என்ன ஆபரேஷன் x star x plus x bar x dash plus x is equal to e நமக்கு வரும் நமக்கு e வேல்யூ வந்துச்சுனா 0 வந்துரும் so x நமக்கு என்ன இருக்கும் 2k plus x dash is equal to 0 x dash is equal to minus 2k இதுதான் நமக்கு inverse element commutative no problem simple நம்ம என்ன பண்ண போறோம் commutative னா x ஒரு வேல்யூ y ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்க போறோம் 2m something belongs to z ன்னு எடுப்போம் x plus y கண்டுபிடிக்க போறோம் x plus y னா 2k plus 2m is equal to 2 into k plus m similarly y plus x கண்டுபிடிச்சீங்கன்னா 2m plus 2k which is equal to 2 into m plus k which is equal to 2 into k plus m னு நீங்க எழுதலாம் so both are same ஓகேவா commutative property நமக்கு satisfy ஆயிடுச்சு இது அஞ்சாம் வகுப்புல சாட்டிஸ்ஃபை சொன்னாங்க நம்ம வந்து satisfy ஆயிடுச்சு புரிஞ்சா சோ இந்த term வந்து is a மொத்தமா வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கறத क्वेश्चन கொடுத்திருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் 12.5 பாத்தீங்கன்னா இதே மாதிரி set of all integers கொடுத்திருக்காங்க odd integers கொடுத்திருக்காங்க இதே மாதிரி நீங்க பண்ணனும் set of all odd integers ஆனா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து commutative property exist ஆகாது ஓகேவா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாரி exist ஆகும் ஓகே எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ 12.6 பாத்தீங்க சேம் தான் அந்த முன்ன இப்போ பண்ணலாம் அதே மாதிரி தான் ஆட் நம்பர்ஸ் நம்ம பண்ண போறோம் இப்போ நெக்ஸ்ட் 12.6 பாத்தீங்கன்னா மூணு ப்ராப்பர்ட்டியை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க அதாவது வந்து வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a star b கண்டிஷனை கொடுத்திருக்காங்க a star b is equal to a power b where a and b belongs to natural numbers क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஆப்போசிட் ஆஃப் பை ஆபரேஷன் வந்து ஸ்டார்ல கொடுத்திருக்காங்க சோ நமக்கு வந்து ஜெனரல் டாபிக் தான் ஆபரேஷன் தான் கொடுத்திருக்காங்க நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு இதுக்கு ப்ரூவ் பண்ணனும் இது நம்ம கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து satisfy ஆயிடுச்சு அப்படினு சோ நமக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு satisfy ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் சோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு just ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போறோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா a star b is equal to b star a நீ ப்ரூவ் பண்ணனும் ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் just let us take an example a is equal to 2 and b is equal to 3 so இது a star b கண்டுபிடிச்சனா actually நம்ம ஏன் 1 பண்ணி கேப்பீங்க பர்టిక్యులரா 1 மட்டும் எடுத்து அது மட்டும் ப்ரூஃப் ஆகலாம் ப்ரூஃப் ஆக நிறைய இருக்கும்ல ஆனா நம்ம ஃபார்முலா படி for all a b belongs to z sorry something ஏதோ ஒரு வேல்யூ s for all a b belongs to s there exists a number a cross b is equal to b star a சோ நம்ம 1ல நமக்கு வரலன்னு சொன்னாலே நம்ம வந்து எல்லாத்துக்குமே வரலன்னு சொல்லிரலாம் சோ என்ன பண்ண போறோம் நமக்கு கண்டிஷன் இது 2 power 3 which is equal to 8 இப்போ b star a எடுத்துட்டீங்கன்னா 3 power 2 which is equal to 9 this is not equal கரெக்ட்டா சோ நமக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி satisfy ஆகல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியே satisfy ஆகலன்றப்போ நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி satisfy ஆகாது சரியா similarly same as 12. இதே மாதிரி தான் 12.7 நமக்கு இருக்கு 12.7ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆனா இது மட்டும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா m star n is equal to m plus n minus mn இதுவே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே satisfy ஆகும்னு நினைக்கிறேன் இன்வெர்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு satisfy ஆகும் நமக்கு m and n இருக்கறனால நமக்கு இன்வெர்ஸ் மட்டும் satisfy ஆக வாய்ப்பு இல்ல சோ நீங்க சால்வ் பண்ணி பாருங்க தெரியலனா சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க டவுட் கேட்டினா நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் சரியா இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் some binary operations on boolean matrix
ஓகேவா? வாட் இஸ் மீன் பை பூலியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் மேட்ரிக்ஸ் இஸ் a real matrix whose entries are only 0 and 1. 0 and 1 மட்டும் தான் நமக்கு பூலியன் மேட்ரிக்ஸ்ல வரும். ஓகேவா? அதாவது என்ன கண்டிஷன்னா ஏ உங்களுக்கு வந்து பூலியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த சிம்பல் அண்ட் இது ரெண்டு தான் முக்கியமா வரும். இதை என்ன சொல்லுவாங்க, இந்த சிம்பல் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயின் சொல்லுவாங்க, இந்த சிம்பலை மீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுக்கு. சோ நமக்கு இப்போ வந்து A ஜாயின் B இதுக்கு என்ன ஃபார்முலானா மேட்ரிக்ஸ் Aij join matrix Bij is equal to Cij. அதாவது join இது Aij மேட்ரிக்ஸ் ஓட Aij இது மேட்ரிக்ஸ் Bij வரும்னா நமக்கு மேட்ரிக்ஸ் Cij வரும். இப்போ Cij னா என்னன்னா 1 if either Aij is equal to 0 1 or Bij is equal to 1. 0 if both Aij equal to 0 and Bij equal to 0. இது வந்து ஜாயின் குள்ள ஃபார்முலா. அதாவது என்னன்னா Aij 1 இருக்கலாம் இல்ல Aij Bij 1 இருக்கலாம். எந்த வேல்யூ நமக்கு 1 இருந்தாலும் நமக்கு வந்து வேல்யூ 1 தான். ரெண்டு வேல்யூ 0 இருந்துச்சுனா நமக்கு 0 வரும். இதுதான் ஜாயின். இது டெஃபினிஷன். இப்போ மீட் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. மீட் வந்து சிம்பிள். எப்ப அத மீட்னு சொல்வீங்கன்னா மீட் எப்ப சொல்வீங்கன்னா மீட் வந்து இதேதான் சின்ன மாடிஃபிகேஷன் எனி ஒன் ஆஃப் தி ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து இதுவா இருந்தாலே போத். இங்க வந்து இது மொத்தமா சேஞ்ச் ஆகும், வேற எதுவுமே இல்ல. போத் ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் நமக்கு 1 வரும். எய்தர் வந்தா ஏதாவது ஒன்னு 0 வந்தாலும் ஏதாவது ஒன்னு நமக்கு 0 இருந்தாலும் நமக்கு 0 தான் வரும். ஏதாவது ஒன்னு நமக்கு 0 இருந்தாலும் இது வந்து இருக்கு மீட்டுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் உங்களுக்கு புரியும். சரி, நம்ம ஏன்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது வந்து let us take an example. A is equal to நான் எக்ஸாம்பிள் 12.8 நான் போடுறேன். ஓகேவா? 0 1 1 0 B ஓட வேல்யூ வந்து 1 1 0 1. நம்ம இப்ப A join B கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் A meet B கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுத போறீங்கன்னா A join B நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒன்னு 0 இருந்தா மட்டும் தான் 0 வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா 1 0 ஏதாவது ஆக்சுவலி வந்து 0 னா எப்படின்னா A join வந்து 0 னா ரெண்டுமே 0 இருந்தா மட்டும் தான் 0 வரும். ஓகேவா? மத்த எல்லாமே ஏதாவது ஒன்னு வந்து 1 இருந்தா கூட நமக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயின்னா நீங்க இன்னொரு சின்ன ட்ரிக் பாத்தீங்கன்னா நீங்க A யூனியன் B ஞாபகம் வச்சுக்கலாம். செட் லாங்குவேஜ் தெரியும்போது யூனியன்னா என்ன அர்த்தம், இப்போ எல்லா எலிமெண்ட்டும் எழுதுவோம், காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் இது பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ A யூனியன் B னா எல்லாமே வரும். அதாவது 0 இருந்தா 1 இருந்தா அது 1 தான் எழுதுவோம். A join B னா 0 1 சோ 1 தான் எழுதுவோம். 1 1 1 தான் எழுதுவோம். 0 1 1 தான் எழுதுவோம். 1 1 1 தான். இதுவே மீட்டா இருந்துச்சுனா ஒரு 0 கண்ணல பார்த்தாலும் 0 போட்டு 1 1 வந்துரும். 0 1 0 1 1 1. அது என்னன்னா ஜாயின் ஆகுதுச்சுனா 0 இருந்தாலும் கூட ரெண்டு 0 இருந்தா மட்டும் இங்கேயும் 0 இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு 0. மத்த எல்லாமே 1 ஆயிடும். இது மீட் ஆனா ஒரு நம்பர் 0 இருந்தாலும் நமக்கு 0 தான் வரும். இதுதான் வந்து கான்செப்ட். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடுலர் அரித்மெட்டிக். மாடுலர் அரித்மெட்டிக் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப கஷ்டமான டாபிக்கே கிடையாது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 12.9 பார்த்தோம். ஓகேவா? மாடுலர் அரித்மெட்டிக்னா என்னன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸும் கூட மாடுலர் அரித்மெட்டிக் உங்களுக்கு. ஓகேவா? வெரிஃபை தட் அது வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் 12.9 பாத்தீங்கன்னா வெரிஃபை தட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இதெல்லாமே நீங்க பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன क्वेश्चन கொடுத்துறாங்கன்னா addition 5 on Z5 using table corresponding to the addition modulo 5. ஆக்சுவலி வந்து இது நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணனும்னா ஒரு டேபிளர் காலம் போடணும். டேபிளர் காலம் என்னன்னா
மாடுலோ 5னா நீங்களோட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 0 1 2 3 and 4. அதாவது 4னா நமக்கு வந்து 5 டிஜிட்ஸ் வரணும், 5னா 5 டிஜிட்ஸ் வரணும், 0ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டேபிள் அப்படிதான் போடணும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா 0 1 sorry 1 2 3 4 அதே மாதிரி 0 1 2 3 4. ஓகேவா? பார்த்தீங்கன்னா டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? டேபிள் காலம் போடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா நமக்கு என்ன क्वेश्चन கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் மாடுலோ 5. ஓகேவா? இது இங்க என்ன சிம்பல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ -5 கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதணும், மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். ஓகேவா? ஸோ 0 0 0 + 0 0 தான் வரும், 0 + 1 1 0 + 2 2 0 + 3 3 0 + 4 வந்து 4. 0 1 + 0 0 1 + 1 sorry 1 + 0 is 1 1 + 1 is 2 1 + 2 is 3 1 + 3 is 4 1 + 4 is 5. 5 வந்து 5 எழுதக்கூடாது, நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 4 தானே இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா 5 வந்து 5ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை எழுதணும். 5ஆல டிவைட் பண்ண உங்க ரிமைண்டர் என்ன வரும் 0. அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நீங்க எழுதணும். ஓகேவா? 2 எடுத்தீங்க 2 + 1 2 2 + 1 3 4 அகைன் நீங்க 5 வருது. ஸோ 0 இப்போ 2 + 4 6ல 6 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 ரிமைண்டர் என்ன வருது 1. ஸோ அந்த 1 தான் இங்க எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி பண்ணீங்கன்னா 0 சாரி 3 4 0 1 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 0 1 2 3. இதுதான் உங்களோட டேபிள் காலம். இதுல வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எப்படி சாட்டிஸ்ஃபை பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஆட் பண்ணாலும் அந்த இந்த செட்டுக்குள்ள நம்பர் தான். இப்போ 0 வேல்யூ 0 0 ஆட் பண்ணா உங்களுக்கு நம்பர் தான் வருது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா அந்த நம்ம எதை பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு வருது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்க 1 0 0 எடுத்தாலும் அதாவது நீங்க கவனிச்சீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட டயகனல்ஸ் பாருங்க, டயகனல்ஸ் வந்து இதுதானே, டயகனல் இதுதானே, அதுதான் பாருங்க இதோட சிமெட்ரி அப்படியே அங்க இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்க 3 0 இருக்கு, இங்க 3 0 இருக்கு. ஓகேவா? புரியுதா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்குமா. இது வந்து இந்த டயகனல் மேல இங்க 3 0 இங்கேயும் 3 0, இங்க 2 4 1 இங்கேயும் 2 4 1, இங்க 1 3 0 2 இங்கேயும் 1 3 0 2. டயகனல் வந்து 0 2 4 1 3. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து நமக்கு வந்து 0. எப்பவுமே நீங்க ஒரு சின்ன ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். அடிட்டிவ்னா நீங்க 0, மல்டிப்ளிகேட்டிவ்னா 1. இன்வெர்ஸ் சாரி ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ இங்க நமக்கு வந்து அடிஷன் கொடுத்தனால நம்ம எந்த நம்ம ஆட் பண்ணா நமக்கு 0 வருது அப்படின்னு பார்க்குறோம். இங்க வந்து நீங்க எழுதுனா I2 inverse for 0 is 0 தான். I2 inverse of 1 is 4. ஓகேவா? இன்வெர்ஸ் ஏன்னா எது 0 வருதோ அதுதான் இன்வெர்ஸ் வரணும். பட் 2 க்கு வந்து இன்வெர்ஸ் பாத்தீங்கன்னா 3 அப்பதான் 0 வருது. சோ 3 க்கு இன்வெர்ஸ் 2 அப்பதான் 0 வருது. 4 க்கு இன்வெர்ஸ் 1 அப்பதான் 0 வருது. ஓகேவா? இது இன்வெர்ஸ். ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து 0 வருது. இதுதான் நமக்கு வரும். இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 0 சோ 0 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வரும் ஐடென்டிட்டி எலிமெண்ட். So associative obviously நமக்கு 2 வந்து satisfy ஆகும், நமக்கு 3 வந்து satisfy ஆகும். So இது எல்லாமே இதுல satisfy ஆகுது அப்படிங்கறத இந்த டேபிள் கால் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க எழுதிடலாம். Similarly இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் 12.10 கொடுத்திருக்காங்க. Actually வந்து அங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் 11. அதே மாதிரி சப்செட்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு 1 to 11 வரைக்கும் கிடையாது. 1 3 4 5 and 9 இவ்வளவுதான் இருக்கு நமக்கு செட்ஸ். சோ இதுல நீங்க டேபிள் காலம் போடணும். நீங்க போட்டு பாருங்க, வாங்கனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அந்த சம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சம் இதுல வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே மோரலஸ் நான் சொல்லி கொடுத்த மாடல்ல தான் இருக்கு. சோ நீங்க சால்வ் பண்ணுங்க, வரலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த 8th சம்ல ஒரே ஒரு மாடல் நான் சம் போடுறேன். ஓகேவா? 8th சம்ல தேர்ட் சப்டிவிஷன் மட்டும் நான் போடுறேன். ஓகேவா? a யோட வேல்யூ என்னன்னா 1 0 1 0 0 1 0 1 1 0 0 1. b யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 1 0 1 1 0 1 0 1 0 0 1.
C ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1101 0110 1111. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிப்போம் A join B meets C. ஃபர்ஸ்ட் நம்ம A join B கண்டுபிடிப்போம். ஓகேவா? A join B என்ன அர்த்தம்? ஒரு 1 இருந்தது பார்த்தாலே அது உடனே என்ன பண்ணணும்? 1 ன்னு போட்டுறணும். ஒரு 1 இருந்தாலும் போதும் 1 ன்னு போட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 இருக்கு, செகண்ட் ஒன்லயும் 1 இருக்கு, தேர்ட் ரோலயும் 1 இருக்கு, ஃபோர்த் ரோலயும் 1 இருக்கு. நெக்ஸ்ட் 1 இருக்கு, நெக்ஸ்ட் 1 இருக்கு, நெக்ஸ்ட் 1 இருக்கு, நெக்ஸ்ட் 1 இருக்கு. இங்க 1 இருக்கு, ஆனா இங்க ரெண்டுத்துல நமக்கு 0 இருக்கா, சோ 0 இங்க 0 இங்க வந்து லாஸ்ட்ல ரெண்டும் 1 இருக்கு. சோ இத நமக்கு A meets C. இப்போ நம்ம வந்து A join B. இப்போ நம்ம இதோட இந்த C ஐ மீட் பண்ணனும். மீட் நான் அர்த்தம் ஒரு 0 பார்த்தாலே 0 போடணும். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் 1 தான் வரும், செகண்ட் ஒன் 1 தான் வரும், தேர்ட் ஒன் 0. ஏனா ஒரு 1 இருக்கு. சரியா? அதே மாதிரி இது வந்து 0 1 1 0 1 0 0 1. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மேத்தமேட்டிக்கல் லாஜிக். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம். அதாவது வந்து சென்டென்ஸ் படிச்சிருப்போம் நம்ம. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டு இப்படி நம்ம 4 டைப்ஸ் படிச்சிருப்போம். அதே மாடல்ல இங்க படிக்க போறோம். நம்ம அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்சஸ் அங்க படிச்சிருப்போம். இங்க நம்ம வந்து சென்டென்சஸ் யூஸ் பண்ணாம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆன இங்கிலீஷ்ல joining of two or more simple sentence. அதே தான் இங்கேயும் 2 or more simple sentence ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இப்போ வந்து லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அப்படினு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு வந்து லாஜிக்கா நம்ம யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா and or not இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மெயினானது அதுக்கு ட்ரூத் டேபிள் என்னன்றதை நான் சொல்லி கொடுத்துறேன். எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துறேன். ட்ரூத் டேபிள்னா என்னன்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுனா அண்ட்னா இங்க நம்ம வந்து 1 0 ன்னு படிக்க மாட்டோம். பைனரி சிஸ்டம்ல பைனரி ஆபரேஷன்ல 1 0 ன்னு படிச்சிருப்போம். இங்க நம்ம என்னன்னா ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? அதாவது இது p யோட வேல்யூ, நாட்னா இப்படி டினோட் பண்ணுவோம். சாரி, நாட்னா இப்படி டினோட் பண்ணுவோம். அந்த லெட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி டினோட் பண்ணா நாட். ஓகேவா? நாட் என்ன அர்த்தம்? இப்போ p யோட வேல்யூ ட்ரூ ஆனா கண்டிப்பா நாட் ஆனா ஆப்போசிட்டா வரும், ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆனா ஆப்போசிட்டா ட்ரூ வரும். ஓகேவா? இது வந்து ஃபார் நாட் ஆபரேஷன். இப்போ and ஆபரேஷன் பாத்தீங்கன்னா and எப்படி டினோட் பண்ணுவோம்னா a p conjunction q. இது நம்ம பைனரில படிக்கும்போது மீட் ஜாயின் படிச்சோம். இப்போ பாக்கும்போது நம்ம வந்து இத வந்து கன்ஜங்ஷன் படிப்போம். சோ p எழுத போறோம், q எழுத போறோம். இதை எப்படி நீங்க எழுத போறீங்க அப்படின்றது நான் ஒரு 8 டிஜிட் நம்பர் சொல்லி தரேன். நீங்க வீடியோ பாருங்க, கண்டினியூஸா பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் சொல்லி தரேன், கண்டிப்பா ட்ரிக் சொல்லி தரேன். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் நான் சும்மா எழுதுறேன். ஓகேவா? இப்போ வந்து p கன்ஜங்ஷன் q னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபால்ஸ் போடணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலுமே அந்த இடம் ஃபால்ஸ் ஆகும். ரெண்டுமே ட்ரூ ஆனா மட்டும் தான் ட்ரூ ஆகும். ஓகேவா? இது கன்ஜங்ஷனுக்கு. டிஸ்ஜங்ஷன் ஒன்னு இருக்கு, அதுனா இப்படி வரும். அதாவது p டிஸ்ஜங்ஷன் q. அப்படினா என்னன்னா ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். ஓகேவா? ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு ட்ரூமே இல்ல. சோ அதனால அது ஃபால்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேவா? இது மூணு வந்து முக்கியமானது. அதாவது and கன்ஜங்ஷன் இது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துறேன். இதுக்கு அப்புறம் p கண்டிஷன் q. அப்படினா என்னன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ, அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஃபால்ஸ் வந்துரும், ஃபால்ஸ் வந்துரும். அந்த மாதிரி இருந்துச்சாலே ஃபால்ஸ் வந்துரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பை ஸ்டேட்மெண்ட். பை ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டினோட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுவுமே இதேதான். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா தான் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ட்ரூ, மத்த ரெண்டுமே ஃபால்ஸ். இப்போ இன்னொரு டாபிக் பாத்தீங்கன்னா எக்ஸ்னார் ஒரு டாபிக் இருக்கு. எக்ஸ்னார் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா p disjunction bar q. இது வந்து xr னு சொல்வாங்க, exor சொல்வாங்க. சரியா?
இது என்னன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏதாவது ஒரு ரெண்டுமே சேமா இருந்தா ஃபால்ஸ், அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ், ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. ஓகேவா? இதுதான் ட்ரூத் டேபிள். இப்போ ஒரு நான் 3 டெஃபினிஷன்ஸ் படிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி 4மே இருக்க ட்ரூத் டேபிள் இருக்க எல்லா வர ஆன்சருமே ட்ரூவா வந்துச்சுன்னா டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரூத் டேபிள் வந்து டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இதுவே எல்லாமே ஃபால்ஸா வந்துச்சுன்னா அது கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபுல்லா ட்ரூவா வந்தா டாட்டாலஜி, ஃபுல்லா வந்து ஃபால்ஸா வந்தா கான்ட்ரடிக்ஷன், ரெண்டும் மிக்சிங்ல வந்துச்சுன்னா கான்டிஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா கான்டிஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கான்டிஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு சில இது வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும், லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலி வந்து அதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் லா, காம்படேட்டிவ் லாஸ் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ் லாஸ் தான் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதே மாதிரி தான் நீங்கள் எழுத போறீங்க. 3 டேர்ம்ஸ் வரும், PQR அந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் வரும். வேறு எதுவுமே கிடையாது, ஈஸி தான். நீங்கள் இந்த ட்ரூத் டேபிள் படிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி தான். ஓகேவா? எல்லா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எக்ஸாம்ஸ் பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக வர வேண்டியது இந்த டி மார்கன்ஸ் லா, இது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்லாம், அசோசியேட்டிவ் லாலாம் பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ், நெக்ஸ்ட் வர எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள் 12.17, 12.18, 12.19, அதுக்கப்புறம் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 11, 12, 13, 14, 15 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 12.19 மட்டும் நான் போடுறேன். அந்த மாடலில் மற்ற எல்லாமே நீங்கள் போடணும். சரியா? 12.19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P biconditional Q is similar to P conjunction Q disjunction not P. ஓகே, இது நம்ம என்ன பண்ண போறோம்னா not P இத क्वेश्चन கொடுத்திருக்காங்கல்ல, சோ not Q இதுதான் क्वेश्चन. இத நீங்க ப்ரூஃப் பண்ணனும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இத எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம், இந்த பை ஜங்ஷன் எப்படி வந்தது, இந்த பை ஜங்ஷன் பை கண்டிஷனோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியா நம்ம சம்ஸ் போட போறோம். அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, பை ஜங்ஷனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுத போறோம், பை ஜங்ஷனோட ஃபார்முலாவை நார்மலாவே நம்ம பை ஜங்ஷனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, not P இது வந்து disjunction Q conjunction not Q disjunction Q sorry P. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரூஃப் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. எங்க வந்து கொடுத்திருக்காங்கன்னா ப்ரூஃப் நமக்கு எக்ஸாம்பிள் 12.16 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன், இதோட எக்ஸ்பான்ஷன் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது இந்த சம் நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா we know that இந்த ப்ரூஃப் எழுதிடணும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வந்து நீங்க வந்து ரீசன் வந்து பிராக்கெட்ல எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இது அப்படியே தான் வச்சிருக்க போறோம், அது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். P not Q by commutative property நீங்க தெளிவா எழுதணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்துலயுமே Q சாரி இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பிரிச்சு எழுத போறோம். இது ஃபுல்லாவே ஒரே டேர்மா வச்சுட்டு சாரி இது ஃபுல்லா ஒரே டேர்மா வச்சுட்டு இதை வந்து பிரிச்சு எழுதணும். அதாவது வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்குல்ல, அதாவது P disjunction sorry conjunction Q conjunction disjunction ஆர்டர் இருந்துச்சுன்னா நினைச்சா எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம்ல நம்ம P disjunction R எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் எழுத போறோம். இப்ப இது ஒரே டேர்மா வச்சுட்டு நம்ம எழுத போறோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த சிம்பிள் இருக்கு. சோ என்ன பண்ண போறோம், P
இந்த ஸ்டெப் எழுதணும். எப்படின்னா இந்த இது ஸ்டெப் இந்த இது ஃபுல்லா அப்படியே வரணும். ஃபர்ஸ்ட் இதை எழுதணும், இது ஃபுல்லா அப்படியே வரணும். நெக்ஸ்ட் இதை எழுதணும், இந்த சிம்பலை வெளியே போடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இந்த சிம்பல் வெளியே போட்டு திரும்பி இந்த கியூவை வச்சு எழுதணும். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. உங்களுக்கே தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னன்னு நான் சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அசோசியேட்டிவ் லா அப்படி பிராக்கெட்டா மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம அகெயின் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படி இதை பிரிக்க போறோம். இதை வந்து ரெண்டா பிரிக்க போறோம், இதை ரெண்டா பிரிக்க போறோம். ஓகேவா? எப்படி பிரிக்க போறோம்னா நாட் பி பி இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இந்த சிம்பல் வெளியே வந்துடும். பி நாட் பி நாட் கியூ. இது வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா? இதை இப்ப அதே மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். கியூ நாட் பி இது பண்ணீங்கன்னா கியூ நாட். இதுவும் டிஸ்ட்ரிபியூட் லா நான் பேர் சார்ஜ். இப்போ நம்ம ஒரு சின்ன இது தெரியும், நாட் பி இன்டர்செக்ஷன் நாட் பி, அதாவது வந்து நாட் பி அண்ட் அதாவது வந்து கன்ஜங்ஷன் பினா நமக்கு வந்து ரெண்டுமே ஒரு வேல்யூமே காமனா இருக்காது. காமனா நம்பர்ஸ் தானே அர்த்தம் இன்டர்செக்ஷன் இந்த கன்ஜங்ஷன்னா. ஸோ இது நமக்கு வந்து வராது. நீங்க வந்து ஞாபகம் வச்சு இதுக்கு இது வந்து இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ, இது யூனியன் ஞாபகம் வச்சு, இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதும்போது இது இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ, இது யூனியன் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு நாட் அதாவது ஏ பார் ஞாபகம் வச்சுக்கோங்களா, பி பார் இன்டர்செக்ஷன் ஏ பார் வந்து நமக்கு என்னது, ஏ பார் இன்டர்செக்ஷன் ஏ பார் நமக்கு அது நல் செட் தான். ஸோ நமக்கு என்ன வரும்னா நமக்கு அது நல் செட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம சம்திங் எஃப்னு எடுத்துப்போம். ஓகேவா? டிஸ்ஜங்ஷன் இது என்ன வரும் நமக்கு, இது அப்படியே எழுதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புமே அப்படியே எழுதுங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னா இது இப்படி எழுதுங்க. அடுத்த ஸ்டெப் வருமா? இப்போ இது பாத்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, சாரி இங்க நமக்கு v தான் இருக்கு, சாரி டிஸ்ஜங்ஷன் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு டிஸ்ஜங்ஷன் தான் வரும். சரி, இங்க நமக்கு டிஸ்ஜங்ஷன் தான் இருக்கு. நமக்கு உள்ள இந்த டேர்ம் இங்க உள்ள வரும், இந்த வெளியே இருக்கிறது இங்க வரும். ஓகேவா? நான் பாத்துக்கோங்க, தப்பு பண்ணிருக்காங்க, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இது q இன்டர்செக்ஷன், அதாவது வந்து p பார் p q இன்டர்செக்ஷன் q பார் என்ன வரும், இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம அதையும் என்ன பண்ண போறோம், f னு எழுதுறோம். நமக்கு இங்க எல்லா இடமும் v இருக்கிறதுனால v யூனியன் இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ரெண்டு f-ஐயும் ரிலீவ் பண்ண போறோம். யூனியன்னா மொத்த செட்டுமே வந்து கரெக்டா? ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா f னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்ல, ஸோ இது சம்திங் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அதை விட்டுலாம். விட்டுட்டீங்கன்னா p இன்டர்செக்ஷன் தட் இஸ் வந்து கன்ஜங்ஷன் q, இது டிஸ்ஜங்ஷன் q இன்டர்செக்ஷன் p மட்டும் வரும். கரெக்டா? அடுத்த ஸ்டெப்ல இதை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மாத்திடலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மாத்தணும்னா p இன்டர்செக்ஷன் q மாறும். அது இன்டர்செக்ஷன் கன்ஜங்ஷன். இப்போ என்ன பண்ணுவீங்க, மொத்தமாவே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில மாத்தலாமா? அதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில மொத்தமாவே மாத்த போறோம். p conjunction q conjunction is disjunction. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது பாருங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? இது இப்படிதான் நான் வந்து சம்ஸ் போடணும். இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன் சொன்னேன்ல, எப்படி ட்ரூத் டேபிள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரூத் டேபிள்ல எப்படி நம்ம எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் விட்டுருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ வந்து PQR இப்படி வந்து மூணு அதாவது நம்ம PQ எக்ஸாம் சொல்லி கொடுத்தா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் PQR அந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மூணு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு, 3 வேரியபிள்ஸ் இருக்கு. நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வரும்னா 2 பவர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது இப்போ நம்ம 3 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்ல 8 ரோஸ் வரும். அந்த 8 ரோஸ் எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா PQRல இப்போ 8 ரோஸ் இருக்குன்னா அதை நீங்க 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாதியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரூ 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 ட்ரூ, அடுத்து 4 வந்து ஃபால்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 4ல பாதி எது 2. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ட்ரூ, நெக்ஸ்ட் ஃபால்ஸ், நெக்ஸ்ட் ட்ரூ, நெக்ஸ்ட் ஃபால்ஸ். இப்போ 2ல பாதி எது 1. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இதுக்கப்புறம் நீங்க எழுதிப்பீங்க உங்க p கன்ஜங்ஷனா என்னன்னு எழுதிப்பீங்க, ட்ரூத் டேபிள் நீங்க எழுதிப்பீங்க.
இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். எத்தனை ரோஸ் எடுக்கணும், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சு நீங்க 2 பவர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எடுக்கணும். இப்போ 8 ரோஸ்னா அதுல பாதி ட்ரூ பாதி ஃபால்ஸ். அடுத்து வந்து இங்க 4 எடுத்தீங்கன்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணணும். அடுத்து 1 ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 டிவைட் பண்ணி 12 டிவைட் பண்ணிக்கணும். அது ட்ரூ அது ஃபால்ஸ் வரும். அப்புறமா இங்க எத்தனை ட்ரூ எடுத்துக்கோமோ அதை 2 டிவைட் பண்ணிருக்கணும். அப்புறம் எத்தனை ட்ரூ எடுத்துக்கோமோ அதான் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இவ்வளவுதான் இந்த சாப்டர். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, வரலன்னா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.